வருகிறார். கையில் கொண்டாய் பத்தினிய வரவழி பதத்த மரபால் சுரக்கும் இந்த மீனி இருக்குகின்ற மீனாட்சி. அம்மா ஆத்தாடி மாரியம்மா சோறு ஆக்கி வச்ச மாரியம்மா. உன்னை நம்பி 15 பேருக்கு சாப்பாடு வாங்கி வச்சிருக்க. ஆத்தாடி மாரியம்மா சோறு ஆக்கி வச்ச மாரியம்மா. வரமாட்ட உனக்காக மீன் குழம்பெல்லாம் வச்சிருக்கம்மா நாளைக்கு. அரிசிய அவசரப்படாத. அரிசிய கிலோ 60 ரூபாய் வாங்கி போட்டு வச்சிருக்கிறோம்மா. அரிசி ஆனாக்கும் அரிசிய நீ பாழாக்க வேண்டாம். சிலிண்டர் விலை 1000 ரூபாய் விற்குது. சீக்கிரம் வந்து சாப்பிட்டு போனா எனக்கு நல்லா இருக்கும். அம்மா ஆனாக்கும் அரிசிய அடியே மாரியம்மா பொன்னமாரி ருத்ரகாளி பாடியம்மா. இந்த பாவி மகன் வீட்டிலே நீ ஓர் அடி வையம்மா.
தினேஷ் மணியே மணியின் ஒளியே ஆகாய கங்கை போலே அமர்ந்தவள் அரணை பரணை முக்கள் முதல்வனை மயிலாய நாதனே கருணாகரனே கருணாகரனே சிந்தையில் குடியிருந்து செல்வனாயகி காட்சி அளிப்பார் அம்மா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி திருக்கரையூர் அபிராமி தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாடு தளர்வலையாய் வரும் மனம் தரும் எங்கள் உள்ள அனைவர்களுக்கும் நல்ல மனம் தரும் திருக்கரையூர் அபிராமி வாழ்கவே. கோர உருவம் கொண்டு கோலவினி அம்மா கோலவினிவம் கொண்டு கோலவினி அம்மா குறைகளை தீர்ப்பார் நகிலாண்ட கோடி அம்பகத்தூ காளியம்மா சின்னஞ்சீரு பெண் போலே சித்தாடை இடையுடுத்தி சிவகங்கை குளத்தருகே சீர்தூக்கி சிரித்திடுவாய் சின்னஞ்சீரு பெண் போலே சித்தாடை இடையுடுத்தி சிவகங்கை குளத்தருகே சீர்தூக்கி சிரித்திடுவாய்.
கூப்பிட்டு இந்த அரியாசனம் புவியரசோடு வருகின்ற சரியாசனம் யாத்தருவார் இந்த அரியாசனம் புவியரசோடு வருகின்ற சரியாசனம் அம்மா யாத்தரும்
நிலவோ மலை மகளா தேவி நடனாடும் அமர்ந்தவள் யாரோ மலரோ நிலவோ மலை மகளோ
காளி கொஞ்ச நாளை உட்காருங்க. நாகக்கண்ணி ஒரு 1/4 மணி நேரம் புலம்பல், அதனைத் தொடர்ந்து மகுடி பாடல், மகுடி முடிந்தவுடன் அரவன் பலி இல்லையா? ஒரு 1/4 மணி நேரம் தான். அதுக்குள்ள அவனுக்கு வந்துடும். ஒரு தாய்க்கு ஒரு மகனாக போறியா இல்லையா? தம்பி இந்த பக்கமா தம்பி இப்படிமா பின்னாடி உட்கார்ந்துடல சொன்னா கேட்கணும். சரி நீ நில்லுப்பா, நான் நிகழ்ச்சி நிப்பாட்டிக்கிறேன். நீ பாரு. என்ன எல்லாம் உட்கார்ந்து பார்த்தா ரொம்ப நிறைய நிக்கிற, உனக்கு பின்னாடி நிறைய பேர் நிக்கிறாங்க. உட்காரு கீழே. ரொம்ப நாள் நீங்க காலை வலிக்குது, உட்காருமா. ஆகினாலே ஏன்பா ஏன்பா என்ன பாச்சு சொன்னா கேட்கணும் இல்லையா? நம்ம படிக்கு வந்து பலியாக வரணும்னு அந்த துரியோதன கேட்டா வரம் வாங்கிக்கிட்டா. என்ன வரம்? எத்தனை சொல்றது? என்ன என்ன வரம்னு கேட்ட? ஒரு தாய்க்கு ஒரு மகனாக இருக்க வேண்டும், 32 லட்சம் உங்களுடைய பிறந்த மணிய சரி ஒரு ஆண் மகனை பலியானதை கொடுத்தா அவர்கள் படை வெற்றி பெறும் என்று சொல்ல. என்ன? அவர்கள் படை வெற்றி பெறும் என்று சொல்ல துரியோதன மகாராஜா எங்க பெரியப்பா வந்து என்கிட்ட வரம் கேட்டா. அதுபடி நான் வரமானதை கொடுத்தேன். சரி இப்ப நான் பலிக்கு வரணும் ஒத்துக்கொண்டேன். பலிக்கு வரணும் ஒத்துக்கொண்டியா? அப்ப சாவ போறியா? ஐயோ ஐயோ, எதிர்பட துரியோதன படைக்கு நீ சாவ போற. சாவது உரிமை ஆயிட்டு. நீ நாளைக்கு செத்தா என்ன, இன்னைக்கு செத்தா என்ன? அதனால கண்ணபெருமான் உடனே வந்தார். அமாவாசை நாளைய தினத்தில் அமாவாசை, ஒரு தாய்க்கு ஒரு மகனாக இருக்க வேண்டும், 32 லட்சம் பொருந்த வீர ஆண்மகனை பலியாக கொடுத்தால் அவர்கள் படை வெற்றியாகும் என்று சொன்னார். அந்த கண்ணபெருமான் அமாவாசை மந்திரத்தை போய் உச்சரணம் செய்கிறார். நாளைக்குதான் அமாவாசை, இன்னைக்கு அமாவாசை மந்திரத்தை சொல்லுகிறார். அங்க உள்ள வேதியர்கள் பார்த்தா என்னடா இது, நாளைக்கு தானே அமாவாசை, அமாவாசை இன்னைக்கு போய் இந்த மந்திரத்தை சொல்லுகிறார்களே. சூரிய பகவானே, ஏய்யா உனக்கு ஒரு செய்தி தெரியுமா? என்னய்யா? நாளைக்கு தானே அமாவாசை. ஆமா, இன்னைக்கு ஏன் தர்ப்பணம் பண்ணிக்கிறா? இந்த கண்ணனுக்கு வேற வேலையே இல்லையா? இப்ப பார்த்தா இதான் வேலை இருக்கு. ஏதாவது எனக்கும் உனக்கா பேசி விட்டேன், அப்புறம் குறுக்கா வாய விட்டுக்கிட்டு பேசிட்டு உட்காந்துருப்பாரு. நம்ம நேரா போய் கேட்டு வந்துருவோம். நேரா போய் கேட்டு வருவோம் அப்படின்னு சந்திரன் ஒரு தேர்லையும் சூரியன் ஒரு தேர்லையும் வராரா. சூரியனுடைய 7 தேரு ஒத்த சக்கரம் அச்சு உடச்சுக்கிச்சான். உடனே சந்திரனுடைய அன்னவாகனத்துல ஏறி வராங்களா 2 பேரும் ஒண்ணா. ஏகண்ணா ஏதோ உனக்கு இருக்கா இல்லைக்கு இருக்கா? அமாவாசை நாளைக்கு தானே. இன்னைக்கு அமாவாசை மந்திரத்தை சொல்றீங்க, என்ன அது? அமாவாசை என்றால் என்ன? அமாவாசைன்னா என்னன்னு தெரியாதா? என்ன அமாவாசைனா? சந்திரனும் சூரியனும் ஒரு இடத்துல இருக்கின்ற பொழுது அன்றைய தினத்திலே அமாவாசை. அப்ப நீங்க 2 பேரும் எப்படி இருக்கீங்க? ஐயோ உன் தேரை உடஞ்சு விட்டு ஏன் தேர்ல ஏறி வந்து தப்பா போச்சு. நீ கொஞ்சம் லேட்டா வந்திருக்க கூடாது. நீ கொஞ்சம் லேட்டா வந்திருக்க கூடாது. நீ கொஞ்சம் லேட்டா வந்திருக்க கூடாது. நீ சரி முடியா? எனக்கு கோவம் வராது. எனக்கும் வராது. வந்துருச்சுன்னா வண்டி எடுத்துட்டு போயிடுவாரு. இன்னைக்கு செல்வேந்திர மோள நான் விட மாட்டேன். என்னது? இன்னைக்கு செல்வேந்திர மோள விட மாட்டேன். சிவன்டா யமன்டா அவன் மவன்டா. தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் மறுபடியும் தர்மமும் வெல்லும் இல்லையா? யாரு வந்தாலும் சரிதான், யாரு வந்தாலும் சரி, அவங்க அண்ணன் பிறப்பு வந்தாலும் சரிதான், அவ்வளவுதான், ஒண்ணும் பண்ண முடியாது. கதம் கதம் தான். சரி அதை விட்டுவே. சரிதான். அதனால 2 பேர்களும் ஐயா நம்ம 2 பேரும் தெரியாதனமா வந்துட்டோம். சரிதான். அதனால இந்திய தினமே அமாவாசை அப்படின்னு. அதான் அமாவாசை ஒரு அமாவாசை தான். ஆமா ஆமா. அதுல 2 அமாவாசை வரும் பாரு. சரிதான். அதுக்கு காரணம் யாரு? ஆதிமூல நாராயணன் கண்ணபெருமான். இந்த மகாபாரதமும் ஆதிமூல நாராயணனும் 2 அமாவாசை முதல்ல வர்ற அமாவாசைக்கு பெரும் அதிகம். அம்மா இந்த அரவாங்கடை பலிக்கு யாரும் வந்துட்டு வீட்டுக்கு போக கூடாது. இந்த உதிர சாதம் பலி கொடுப்போம், அரவானை பலி கொடுத்து இந்த சாதத்தை 4 மூலையிலையும் வீசுவோம். நாளைக்கு அங்கே இதாச்சு இதாச்சுன்னு எங்களை கேட்கப்படாது. சொரம் அடிக்கும், வயிற்றால போவோம், அப்புறம் பேய் பிசாடிச்சுக்கிட்டு 5 லட்சம் 10 லட்சம்னு செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏன்னா இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் நிகழ்ச்சி முடியும். பாதியில போனீங்கன்னா இவ்வளவு நாளும் சொன்னது வேற. ஏன்னா இந்த சேவல் அறுத்து ரத்தத்தை சட்டியில பிடிச்சி 4 வீதியிலையும் வீசுவோம். அப்ப காட்டேரி, இந்த 1 மாசத்துல இறந்தவங்க, தூக்குமாட்டி இறந்தவங்க, பாண்டாயிரம் குடிச்சவங்க,
அல்பாயுசுல நிக்கிறவங்க எல்லாரும் சுத்திரி அந்த ரத்த சாதத்துக்கு நிக்குமா? ரத்த வாடகைக்கு நிக்கும். இந்த திரௌபதி என்ன சொல்லினா, நான் என் மக்களை, என்ன நம்பி வர மக்களை எதுவும் செய்யாத, ஐயோ உனக்கு உதிர சாதம் தரேன் அப்படின்னு. அதுக்குதான் சட்டியில சாதத்தை பிடிச்சு 4 வீதிகளையும் வீசின பிறகு இங்க மகாபாரத என்னது மகா தீபாரதனை நடக்கும். அப்புறம் நாளைக்கு வந்து வைத்தால போது வாந்தி போதுன்னு எங்கள்கிட்ட வந்து சொல்லக்கூடாது. பிள்ளைக்கு சொரம் அடிக்குதுங்கன்னு சொல்லக்கூடாது இல்லையா? நாங்க பொறுப்பல்ல, சொல்ல வேண்டியதை சொல்லிட்டோம். அது இளைஞர்களா இருந்தாலும் சரி, பெரியவர்களா இருந்தாலும் சரி, அட யாரா இருந்தாலும் சரி, ஆலய பரம்பரை அரங்காவலரா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் அதே தீர்ப்பு தான் இல்லையா? அப்படியாக அதுதான் அமாவாசை. அமாவாசை சுக்லபட்சம் கிருஷ்ணபட்சம் முதல்ல வர அமாவாசைக்கு பெரும் அதிகம். ஆகையினாலே அந்த அமாவாசையில நல்லறிவா இன்னைக்கு அமாவாசை, இன்னைக்கு பலியாக வரியாடா? இன்னைக்கு அமாவாசையா? ஆமா மாமா, நாளைக்கு தானே அமாவாசை. அது உனக்கு ஏன்டா? நான் ரெடி பண்ணிட்டேன். அமாவாசை தான் விந்திய மலக உருகும். உன் வாழாயத்தை எடுத்து போய் சொருகி பாரு. அப்படியா? இன்னைக்கு அமாவாசை இருந்தா நிச்சயமா நான் வரேன். அண்ணா மாமா, எங்க அம்மா இருக்குல்ல, உங்க அம்மா? எங்க அம்மா நாகக்கண்ணி. நாய்க்கண்ணி? நாகக்கண்ணி. நாகக்கண்ணி. எங்க அம்மா நான் இல்லைன்னா ஒரு சமவு கூட பொறுமையா இருக்காது. உங்க அம்மாவா? எங்க அம்மா. அது எப்படியாவது பேசி சமாளிச்சு அதை வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருங்க. உங்க அம்மாவும் சேர்ந்துக்கிட்டு தானே அந்த பழனியை படாத பாடுபடுத்துனீங்க ராத்திரி ஃபுல்லா. சரி மாமா. மாமா ஏமா எனக்கு 2 வரம் மட்டும் வேணும் மாமா. என்னடா வரம் வேணும்? நான் தரேன்டா மாமா. 10, 8, 18 நாள் யுத்தத்தின் என் கண்ணால் காண வேண்டும். சரி. அது மட்டுமல்லாமல் 8ஆம் நாள் தினத்துல எனக்கு ஒரு நாள் யுத்தமும் வேண்டும். இவ்வளவுதானே? 10 மற்றும் 18ஆம் தினத்தில பாரத யுத்தத்தை உன் கண்ணால பார்க்கணும். ஆமா, பார்த்துருப்போம். தந்துட்டேன். அதுல ஒரு நாள் உனக்கு சண்டையும் வேணும். 8ஆம் நாள் தினத்துல எனக்கு ஒரு நாள் சண்டை வேண்டும். 8ஆம் நாள் தானே வேணும். தந்துட்டேன். வச்சுக்க, நீ அன்னைக்கு சண்டை போடு. அதனால இன்னைக்கு என் மலைக்கு பலியாக வருகிறாயா? நிச்சயமாக வருகிறேன். உன் வந்திய மலையை சொல்லுனா உங்க அம்மாவை தானே பாத்துக்கணும். நான் பாத்துக்கிறேன், கவலைப்படாத. உங்க அம்மாவை நான் பாத்துக்கிறேன். தருகிறேன் என்று சொல்லி அந்த அறிவானவன் பலியாக வருகிறான். மகனை காணவில்லை என்று சொல்லி நல்லறிவானை பெற்றெடுத்த தாய் நாகக்கண்ணி காலையில போன மகன் இன்ன வரைக்கும் வீட்டுக்கு வரலன்னா ஒரு அம்மா என்ன செய்யும்? என் மகன்கிட்ட செல்ல கொடுத்தா போதும், ஒரு நாளைக்கு 2 GB காலி பண்றான். 350 ரூபா போட வேண்டியதா இருக்கு. நான் அவங்க காட்சி கொடுக்க மாட்டேங்குது. எங்க போறதுன்னு தெரியல. சரியா போச்சு. ஆயிடுச்சா இல்லையான்னு தெரியல. சரி, அது மாதிரி மகனை காணோம்னா தேடிக்கிட்டு போவதானே செய்யும். பன்னிரு விழிகளிலே வணக்கம் வச்சியா? வேணாம் விடு, வேணாம் விடு, ஸ்டார்ட் ஆகுது. ட்ரை பண்ணு. பன்னிரு விழிகளிலே பறிவுடன் ஒரு வெடியால் என்னை நீ பார்த்தாலே போதும், வாழ்விலினரேது வாராது எப்போதும் முருகா.
பெரியோர்கள் சபையோர்கள் இங்கே கூடியிருக்கும் அனைவர்களுக்கும் என் பணிவான வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம் வைக்கிறது இருக்கட்டும். இவ்வளவு அடியிலையும் இந்த ஆத்தா தூக்குது பாரு, அதுக்கு ஒரு வணக்கம் வைய. இவ்வளவு பேரும் முடிச்சிட்டு இருக்காங்க, எழுப்பி வைய. ஏன் தெரியாதா சமயத்துல காலகளை வச்சு வச்சுட்டாங்கன்னா அருள்மறை முதல்வனே யானே மாயனே திருமகள் தலைவனே என் தேவே